விளம்பரத்துக்காக தான் நீங்கள் ஆட்சியை நடத்துறீங்க. இன்னும் சொல்ல போனோம்னா வெறும் விளம்பரம் மட்டும்தான் நடக்குது, ஆட்சி நடக்கவில்லை. இவர்கள் எப்படியெல்லாம் மக்களை முட்டாளாக்குகிறார்கள் என்பது தெரிகிறதா? இப்போ இன்னைக்கு விஜயுடைய இந்த அறிக்கை வந்ததற்கு ஒரே காரணம் இந்த அருண் தானே. ஏன் தடுக்கிற? பெட்ஷீட் தானே கொடுத்தான், விஷத்தையா கொடுத்தான்? அப்போ வீடை இழந்த ஐயோ என் வீடு எரிஞ்சு போச்சேன்னு போய் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து 2 பேர் பெட்ஷீட் கொடுத்தானா அந்த ஜனங்களுக்கு, ஏழை ஜனங்களுக்கு சந்தோஷம் தானே. சார், நேற்றைய தினம் வியாசர்பாடியில் தீ விபத்து நடந்த அந்த மக்களை பற்றி பேசும்பொழுது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அந்த மக்களுக்கு உதவி செஞ்சாங்க, நிவாரணப் பொருட்கள் கொடுத்தாங்க அப்படின்னு பேசணும். காவல்துறை வந்து எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி அதேபோல் ஏன் நிவாரணம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாக்குதல் நடத்தினாங்க. இதை பற்றி தொடர்ந்து பேசணும். இந்த நிலைமையை புரிந்து கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து நேற்று வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அது வந்து தினமலரில் வந்து ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்திருக்கு. முதல்வர் ஸ்டாலின் மீது விஜய் ஆவேச தாக்கு, அதிகார திமிர், அதுக்கப்புறம் காவல்துறை ஏவி அராஜகம் என்று புகார். தமிழகத்தில் தற்போது நடப்பது மக்களாட்சி அல்ல, அதிகார திமிர் பிடித்த பாசிச ஆட்சி என முதல்வர் ஸ்டாலினையும் திமுக அரசையும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஆவேசமாக சாடியுள்ளார். இது தினமலர் கவரேஜ்லாம் பின்னாடி ஒரு நாள் ஏன் இவ்வளோ கவரேஜ்ன்றதை விரிவாக பேசலாம். கவரேஜ் கொடுக்குற ஆளாகும், விஜய்க்கெல்லாம் கவரேஜ் கொடுக்குற ஆளாகும். அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது, பின்னணி இருக்குது. அது அவருக்கு விஜய்க்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, காரணம் இருக்கிறது. பட் இப்படி ஒரு ஹெட்லைன் வர்றது ஒரு அரசுக்கு நல்லதான்னு பார்க்கணும். தினமலர் இஸ் தி நம்பர் 2 டெய்லி இன் தமிழ்நாடு. இன்றைக்கி நாட்டில் என்ன நடக்குதுன்ட்டு ஒரு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தந்தியோட நிலைப்பாடு எல்லோருக்கும் தெரியும், பட்டும் படாமல் இருப்பாங்க. தினமலர் அரசுக்கு எதிராக, குறிப்பாக திமுகவுக்கு எதிரான ஒரு நாளிதழ் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஸோ அதில் பேஜ் 1 விஜயோட ஸ்டேட்மெண்ட்டை இப்படி கேரி பண்ணுறாங்கன்னா, இதுக்கு முன்னாடியும் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடியும் விஜய்க்கு இதே மாதிரி ஒரு கவரேஜ் கொடுத்தாங்க. 2 நாளைக்கு முன்னாடி விஜயோட ஸ்டேட்மெண்ட் இது மாதிரி கொடுத்தாங்க. இப்போவும் இது மாதிரி கொடுக்குறாங்கன்னா, இப்படி ஒரு விஜய் ஆவேச தாக்குதல் நடத்துவதற்கு யார் காரணம்? இதை வந்து ஒரு முதல்வர் யோசிக்க வேண்டுமா வேண்டாமா? ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு அசம்பாவித சம்பவம் நடக்குது. விளம்பரத்துக்காகவே தமிழக வெற்றி கழகத்தினர் அங்கே நிவாரண பொருட்களை கொடுக்கிறார்கள் என்று அரசு தரப்பில் சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டு. அதை ஏற்றுக்கொள்வோம். விளம்பரத்துக்காக தான் நீங்கள் ஆட்சியை நடத்துகிறீங்க. இன்னும் சொல்ல போனோம்னா வெறும் விளம்பரம் மட்டும்தான் நடக்குது, ஆட்சி நடக்கவில்லை, இல்லையா? அண்ட் அதில் வந்து பொய்யாக நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அரசு தரப்பில் சொல்லப்படுகிறது. நேற்று இரவு நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தீர்கள் என்றால், நேற்று இரவு சென்னை மாநகர காவல்துறை சார்பில் ஒரு மறுப்பு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. தாவேக்கல்ல நற்பெயர் ஈட்ட வேண்டும் அல்லது நல்ல போஸ்டிங் வாங்க வேண்டும் என்பதற்காக காவல்துறை தாக்கியதாக பொய்யான குற்றச்சாட்டை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பேரா, இருப்பினும் இது குறித்து விசாரிப்பதற்கு ஒரு துணை ஆணையர் தலைமையில் ஒரு இதை வந்து ஆணையர் அறிவித்திருக்கிறார். யாருமே பாதிக்கப்படலைன்ற மாதிரி சொல்லி பாதிக்கப்படலன்ட்டு. ரைட்டு, நீங்கள் தான் முடிவே பண்ணிட்டீங்களா? அப்போ அந்த துணை ஆணையர் என்ன விசாரிக்க போகிறாரு? இவர்கள் எப்படியெல்லாம் மக்களை முட்டாளாக்குகிறார்கள் என்பது தெரிகிறதா? ஃபஸ்ட்டு பேரால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதோடு நிறுத்திருந்தீங்கன்னா தட் இஸ் ஃபைன், ஓகே. இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலை. தாவேக்கல்ல ஒரு குறிப்பிட்ட கட்சியினர் வந்து அந்த கட்சியில் பதவி வாங்குவதற்காக இப்படி பொய்யாக சொல்கிறார்கள் அப்படின்னு போட்டுட்டு, இருப்பினும் ஒரு டெபுட்டி கமிஷனர் தலைமையில் இந்த சம்பவம் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடுகிறார்னா அது சென்னை சிட்டி போலீஸோட அஃபிஷியல் ஹேண்டில்லேருந்து வர அறிக்கை. அதில் இந்த மாதிரி தாக்குதலே நடக்கலை என்று கமிஷனரே சொன்னதுக்கு பிறகு துணை ஆணையர் போய் விசாரித்து, இல்லை சார் அந்த இன்ஸ்பெக்டர் என்னப்பா பேர் பெஞ்சமின் அவர் வந்து போய் உண்மை அந்த பொண்ணை அடிச்சிருக்காருன்னு அறிக்கை கொடுத்துருவாரா? எதுக்கு இப்போ இந்த விசாரணை நடத்துறீங்க? இதெல்லாம் பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? இதே மாதிரி தானே சார் ஞானசேகரன் வழக்குலையும் நடந்துச்சு. அதாவது நாங்கள் விசாரிப்போம், ஆனால் அதுக்கு முன்னாடி ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி அப்படின்னு ஒருத்தர் தான் அக்யூஸ்டு சொன்னார்ல, ஒரு டிஷும் அதிகாரி. இப்போ இன்னைக்கு விஜயுடைய இந்த அறிக்கை வந்ததற்கு ஒரே காரணம் இந்த அருண் தானே. இவர் மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன பிரச்சனை என்று நான் விசாரித்தேன் காலையில். என்ன சார் டெய்லி நாளும் அந்த மாதிரி பஞ்சாயத்து எடுத்துக்கிட்டு இருக்காரு, இழுத்து விட்டுட்ருக்காரு, ஏன் வந்து சிஎம் இதை நடவடிக்கை எடுக்கலைன்னா சிஎம்க்கு இது எப்படி தெரியும் என்பது தான் அவர்கள் கேட்ட கேள்வி.
சிஎம்க்கு என்ன தெரிய வேண்டும், என்ன தெரியக்கூடாது என்பதை சுற்றி இருப்பவர்கள் தானே முடிவு செய்கிறார்கள். இப்போ இதுக்கு தான் வந்து பேப்பர் படிக்கணுன்ட்டு நான் சொன்னேன். தொடர்ந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த வீடியோ எடுக்கும்போது இப்போ முரசொலி பிரித்து படிக்கிற மாதிரி சீனை போட்டார்ல, நீ காலையில் பேப்பர் எடுத்து பார்த்துருந்தா தான் தெரிஞ்சிருக்கணும்லம்மா. பேஜ் 1ல் இவ்வளோ பெரிய இது வந்திருக்கு, பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இவர் பார்ப்பதில்லை. இது இந்த பப்ளிசிட்டி அவசியமா? தாவேகவினர் விளம்பரத்துக்காகத்தான் சென்று அங்கே அந்த உதவி நிவாரணப் பொருட்களை தருகிறோம் என்று நாடகம் ஆடினார்கள் என்று கூட வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் செல்லவில்லை அல்லவா? வேறு கட்சிகள் செல்லவில்லை அல்லவா? அதுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. அதற்கு பிறகு இன்று காங்கிரஸ் கட்சி சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த நிவாரணப் பொருட்களை வழங்கிவிட்டு செல்வ பெருந்தகை தாவேக மலிவான அரசியல் செய்கிறது. நான் பார்த்தேன் அந்த பேட்டி. பார்த்தீங்களா? பார்த்தேன். இவர் மலவாளி அரசியல் செய்கிறார், அவர்கள் மலிவான அரசியல் செய்கிறார்களாம். இதெல்லாம் ஒரு இந்த தாவேகவை தாக்குறதுக்கு காங்கிரஸ் எல்லாம் கூலிப்படைகள் போலவே இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பது தெரிகிறதா? இந்த லட்சணத்தில் தான் இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு ஆட்சி தொடர வேண்டுமா என்பதைத்தான் இந்த 26 தேர்தலில் தீர்மானிக்கும். சார், விஜய் இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார். ஓகேங்களா? அவர் சொன்னாலும் வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகுமா இல்லையான்னு தெரியல மக்கள்கிட்ட. விஜய் அவர்கள் அதிகார திமிரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போட்டு விஜய் சொல்லியிருக்காரு. யாரை எடுத்து சொல்லியிருக்காரு? திமுகவை எடுத்து சொல்லியிருக்காரு. எதுக்குப்பா சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, நிவாரணம் கொடுக்க போனாங்க, அவங்கள அடிச்சாங்களாம். அவங்க நீங்கள் நிவாரணம் கொடுத்தாங்க, ஏன் அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் ஸ்பிரிட் ஆகும். அதில் அந்த யங்ஸ்டர் மத்தியில் தலைவரே இப்படி சொல்லிட்டாரு, விஜய் இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு 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 பெரிய எத்தனை லட்சம் பேப்பர் சர்க்குலேஷன்றது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அத்தனை லட்சம் பேரை இது போய் பேப்பரை பிரித்தவொன்னே இது கண்ணில் படுதா? ஒன்றும் இல்லாத விஷயம் பார்த்து இல்லையா? நீங்கள் போய் பார்த்து ஒரு கோவில் திருவிழா, இந்த சாதி போகக்கூடாது, இந்த சாதி போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஜாதி தகராறு நடந்து ஒரு போலீஸ் தடியடி நடத்தியிருந்தா கூட நம்ம அதை புரிஞ்சுக்க முடியுது, தவிர்க்க முடியலன்னு சொல்லலாம். இது முழுக்க முழுக்க தவிர்க்கக்கூடிய விஷயமா இல்லையா? இதில் இன்டென்ஷன்லாம் வந்து அவங்க மேலே அடிச்சிருக்காங்க சார். சரி, நீங்கள் வந்து அந்த போலீஸ் துறையில் நாங்கள் பிடிச்சி தள்ளுனோம், அந்த அம்மா மோசமாக பேசுன்றாங்க. நான் அது உண்மைன்னு ஒத்துக்கிறேன், மோசமாக பேசியிருக்கலாம், நான் அதை மறுக்கலை. நீ ஏன் தடுக்கிற? ஏன் தடுக்கிற? பெட்ஷீட் தானே கொடுத்தான், விஷத்தையாக கொடுத்தான்? நள்ளிரவு இல்லையா? வீடு எரிஞ்சு போச்சு, ஸ்கூலில் தங்க வைக்கிறீங்க, போய் ஏதோ அரசு அதை செய்யும், அரசு தாமதமாக செய்யும், காலை 6 மணிக்கு வரும்னு வச்சுக்கோங்க. இவன் உடனே போய் கொடுக்குறான். வாட் இஸ் ராங்? விளம்பரத்துக்காக பண்ணுறதா வச்சுக்கோங்க. அப்போ எல்லா கட்சியும் விளம்பரத்துக்கு தான்ப்பா பண்ணுது. அந்த ஜனங்களுக்கு ஏதோ கிடைக்குதா உதவி? கிடைக்குது. அதுதான் நம்ம பார்க்கணும். அப்போ வீடை இழந்த, ஐயோ என் வீடு எரிஞ்சு போச்சேன்னு போய் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து 2 பேர் பெட்ஷீட் கொடுத்தானே, அந்த ஜனங்களுக்கு, ஏழை ஜனங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம். அந்த கட்சி விளம்பரத்துக்காக பண்ணுதுன்னு வச்சுக்குவோம்ப்பா. என்ன ஆபத்து? என்ன இது தவறு நடந்து விட்டது? காவல்துறைக்கு அங்கே வேலை என்ன? திமுக விளம்பரத்துக்காக பண்ணுறது இல்லையா? எந்த கட்சி விளம்பரத்துக்காக பண்ணல? இன்னொன்று உதவி செய்யும்போது ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்களா இல்லையா? எது ஃபோட்டோ எடுக்கிறீங்க? விளம்பரத்துக்கு தானே. அவர்களும் விளம்பரத்திற்காக விஜய் கிட்ட நட்பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காகவே இதை செய்கிறாங்கன்னு வச்சுக்கலாமே சார். அவங்க இந்த ஏரியாவை சார்ந்தவர்கள் நாளைக்கு எலெக்ஷனில் அவங்க நிற்கணும்னா இதெல்லாம் ஒரு அறிமுகமாக இருக்கும். இங்கே பண்ணி தான் ஆகணும். பண்ணுறாங்க. என்ன தப்பு? சட்டவிரோதமாக அவர்கள் செய்தது அதுதானே நம்ம பார்க்கணும். சட்டத்தை மீறினார்களா? இல்லை, அந்த மக்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் சொன்னாங்களா? இப்போ எதுக்கு போய் இந்த வேலை பண்ணீங்க? இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டிட்ட இவங்கெல்லாம் நல்ல பேர் வாங்குறாங்க. தாவேக உதவி செய்ய வந்தாங்க, தடுத்துட்டோம் சார். இது நீங்கள் எங்கே கொண்டு வந்து விட்டுருக்கு பார்த்தீங்களா? இது சிஎம் சொல்லியிருப்பாரா? ஐயோ தாவேக உதவி பொருள் கொடுத்தான அடியா அப்படின்னு சிஎம் சொல்லியிருப்பாரு? இது யார் பார்த்த வேலை? இப்போ எப்படிப்பட்ட ஆட்சி நடக்கிறது தெரியுதா? ஒரு எதிர்கட்சினா நீங்கள் எப்போ மிஸ்டேக் பண்ணிக்கலாம், 4 சாத்துறது தான் எதிர்கட்சியோட வேலை. அப்படி இருக்கும்போது நீங்களே அவர்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறீர்கள். சொல்லுங்கள். அதை எதிர்த்து வந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் அறிக்கை கொடுத்துருக்காரு. இன்று காலை திரு சீமான் கொடுத்துருக்கிற அறிக்கையில் ஒரு திரு சீமான் அவர்கள்கிட்ட பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா, நல்லா கொடுத்துருக்காரு அறிக்கை. ஒரு சீமான் நேர் எதிராக திரு விஜய் வந்து காம்படிட்டர் இருக்குது இல்லையா? அந்த திமுக அதிமுகவுக்கு மாற்றாக 3வது அணின்ற அடிப்படையில் பார்க்க போனால் திரு விஜய் அவர்கள் காம்படிட்டர். அப்படி இருக்கும்போது இஷ்யூவை பார்க்குறாரு. இதே மாதிரி நானும் முன்பும் திரு சீமான் அவர்களை விமர்சித்திருக்கிறேன், இப்போதும் விமர்சிக்கிறேன். ஆனால் எப்போது எனக்கு அரசிடமிருந்து என் மீது தாக்குதல் நடந்தாலும் யோசிக்கவே மாட்டார். அவர் ஒரு நல்ல தலைவராக அவர் அடையாளம் காணப்படுவதற்கான காரணம் என்னென்னா இஷ்யூவை பார்க்குறாரு. சங்கர் அதை விடு, அரசு என்ன செஞ்சிச்சு அப்படின்ட்டு இதில் எழுதியிருக்காரு பாரு.
உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி இருக்க வேண்டியது நல்ல அரசின் முழுமுதற் கடமையாகும். திமுக அரசு செய்ய தவறியதை ஒரு அரசியல் இயக்கத்தினர் தாமாக முன்வந்து உதவினார்கள் என்றால் அதை தட்டி கொடுத்து பாராட்ட வேண்டுமே தவிர தடுத்து நிறுத்தி தாக்குவது சிறிதும் மனச்சான்றற்ற கொடுஞ்செயலாகும். பேரிடர் காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வது என்றால் கூட எங்கள் பெயரை ஒட்டி நாங்கள் மட்டும்தான் உதவி செய்ய வேண்டும், நாங்கள் செய்யும் வரை வேறு யாரும் உதவக்கூடாது என்பது என்ன மாதிரியான மனநிலை? கரெக்டாக புடிச்சார் பாருங்க பாயிண்ட்டை. இதற்கு பெயர்தான் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க செய்யும் திராவிட மாடலா? இதுதான் திமுக பெற்று தந்த சமூக நீதியா? திமுக அரசின் இத்தகைய அதிகார அட்டூழியங்கள் அனைத்தையும் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். இப்போ இது தேவையா அந்த கவர்மெண்ட்டுக்கு? போய் 2 பிஸ்கட் பாக்கெட் கொடுக்குறான், 2 பெட்ஷீட் கொடுக்குறான், கொடுத்துட்டு போங்களேன்பா. 20 பேருக்கு தெரிஞ்சிருக்க போற விஷயம் சார். அவங்க அந்த வேலை அந்த அந்த உதவியை செஞ்சவங்க ஃபோட்டோ கிட்ட எடுத்துக்கிட்டு சோஷியல் மீடியாவில் போட்டுக்கிட்டோம். வாட்ஸ்அப் என்னப்போ அப்ப நீங்க கலாயிங்க, விளம்பரத்துக்காக பண்றாங்கன்னு சொல்லிட்டு போங்கப்பா, எனக்கு அது பிரச்சனை இல்லை. போலீஸ்க்கு என்னமா ரோலுங்க? எவ்வளவு ஒரு அராஜகமான ஆட்சி இது என்று தெரிகிறதா உங்களுக்கு? இன்னைக்கு இது எவ்வளோ பெரிய சர்ச்சையாக உருவாது. ஒன்றும் இல்லாத விஷயம் இவங்களே மண்ணை வாரி போட்டுக்கிறாங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி திரு சீமான் அவர்கள் வீட்டில் வந்து அவருக்கு அழைப்பானை கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்க வீட்டில் ஒட்டிட்டு போனாங்க. அப்போ போலீஸ் பண்ண அராஜகம், அவங்க காவலாளி கைது பண்ணப்பட்டது, அதெல்லாமே நம்ம பார்த்தோம். அந்த டைமில் வந்து திரு விஜய் அவர்கள் அறிக்கை கொடுக்கல. இது விஜய் அவர்கள் இதை பார்த்து விட்டு ஒரு அரசியல் இயக்கம் ஒரு நடத்துவதென்றால் எப்படி, ஒரு அரசியல் தலைவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை திரு விஜய் அவர்கள் சீமானை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் தயக்கம் இல்லாமல் சொல்றேன். ரொம்ப சரியான பாயிண்ட் நீங்க ஹைலைட் பண்ணீங்க மாலதி. அன்னைக்கு அதை விஜய் கண்டிச்சிருக்கணும். உங்களை போன்ற சினிமா துறையை சேர்ந்தவர் வீட்டில் போய் அவர் சீமானை எங்கேயும் ஓடி ஒளிந்து விடக்கூடிய நபர் அல்ல. ஒரு இயக்கத்தின் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இயக்கத்தின் ஒரு தலைவர். அவங்க வீட்டில் போய் அவங்க மனைவி தனியாக இருக்கும்போது வேண்டுமென்றே அந்த காவலாளியை போட்டு முறுக்கி கைது செய்து அவன் போலீஸ் அடித்தான்னு சொல்லிட்டு அவன் மீது பொய் வழக்கு போட்டு வீட்டில் ஒட்டி இப்படி செய்திருக்கிறார்கள். அன்று இவர் காவல்துறையை கண்டித்திருக்க வேண்டும். அன்னைக்கு கண்டித்திருந்தால் இன்னைக்கு தாவேக இயக்கத்தினர் மீது கை வைப்பது குறித்து காவல்துறைக்கு அச்சம் இருந்திருக்கும். கரெக்டா? ஸோ அரசுக்கு யார் எதிராக வந்து விமர்சனங்களை வைக்கிறாங்களோ அவங்க அடக்குமுறைக்கு ஆளாகும் போது நம்ம எல்லாருமே கை கோர்த்து நிற்க வேண்டிய இடத்துல இருக்கோம். அன்னைக்கு கண்டுக்காம இருந்தாரு. ஸோ சீமான் எப்படி ரியாக்ட் பண்றது பாத்தீங்களா? ஸோ திரு சீமான் அவர்களுடைய நல்ல மனசு புரிஞ்சிருக்கும், அதோட முக்கியத்துவம் அவருக்கு புரிஞ்சிருக்கும், பக்குவம். இதை புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு நம்ம தான் விரிவாக பேசணும். சீமான் அவர்கள் வீட்டில் இந்த நடந்த அந்த தாக்குதலை விரிவாக கண்டித்து அந்த காவலாளி மீது தப்பு இல்லைன்ட்டு மற்றவங்கெல்லாம் அதை ஒரு அப்படியே அப்சர்வ் பண்ணி போட்டாங்களே வழி அதை வெளிப்படையாக அதை கண்டித்து இந்த காவல்துறை வேண்டுமென்றே சீமானை வந்து இந்த மாதிரி செய்கிறது என்று நம்ம தான் விரிவாக பேசணும். நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. திரு விஜய் அவர்கள் இதெல்லாம் பார்த்து கற்றுக்கணும். அநியாயம் எங்கே நடந்தாலும் தட்டி கேட்கணும் இல்லையா? சார் இதை நான் வம்படியாக சொல்லணும்னு சொல்ல சார். நம்ம ஒரு நாள் வாய்ஸ்லெஸ்ஸாக மாறும்போது நம்மளுக்காக ஒருத்தவங்க குரல் கொடுக்குறாங்கல்ல, அதுவும் சரியான பாயிண்டில் அதோட மகிமை என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ திரு சீமான் அவர்கள் வீட்டில் அவங்க ஒய்ஃப் டார்கெட் பண்ணப்படும் போது விஜய் சொல்லியிருந்தாருன்னா அது இன்னும் எந்த அளவுக்கு நன்மையில் முடிஞ்சிருக்கும், ரீச் ஆயிருந்திருக்கும். விஜய்க்கே நற்பெயர் கிடைச்சிருக்குமா? நீங்கள் அப்படி பாரியா. இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்கும்போது தன்னை விமர்சனம் செய்தவனாக இருந்தாலும் இப்படி இந்த ஒரு அநியாயத்துக்கு எதிராக விஜய் குரல் கொடுக்கிறார் என்று விஜய் அவர்கள் உயர்ந்திருப்பார். பெரிய மனுஷன்.